குடும்பத்தில், பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் வளர்ந்தவன் தான், பிறந்தவன் தான். ஆனால் தேவன் யாருன்னு தெரியாத இருந்தேன். தேவனுடைய அன்பு என்ன, அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்னன்னு தெரியாமல் இருந்தேன். அவர் எவ்வளவு பராக்கிரம் உள்ளவர்னு தெரியாது இருந்தேன். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர்னு தெரியாது இருந்தேன். அவர் எவ்வளவு அன்புள்ளவர்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை தேடி வந்தார், என்னை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். என்னையே அவரால் மாற்ற முடியுமானால் உங்கள் பிள்ளைகளை ஏற்ற வேளையில் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே சந்ததியை குறித்து கவலைப்படாதீங்க, சந்தானத்தை குறித்து கவலைப்படாதீங்க. தேவன் ஊற்றுவார். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு 2 நிமிடமாவது அமர்ந்திருந்து இந்த வசனத்தை தியானித்து, ஏசாயா 44:3 இந்த வசனத்தை தியானித்து, அவர் ஆவியை ஊற்றுகிற தேவன், அவர் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் சந்ததிகளுக்காக ஜெபிங்கள். பிள்ளையே இல்லையே பிரதர், நான் யாருக்காக ஜெபிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அன்னாள் தனக்கு பிள்ளை பிறக்கும் என்ற விசுவாசத்தில் அந்த பிள்ளைக்காக ஜெபித்தேன், அந்த பிள்ளைக்காக ஜெபித்தேன்னு சொல்லி வசனத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் முழுமையாக வாசிங்கன்னா அதில் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் பிள்ளை பிறக்கல, அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லை, இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், 100 வயதில் பிள்ளையை கொடுத்தவர். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். முதல்ல கர்த்தரை நம்புங்க, அப்புறம் அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க. உங்கள் கருவில் தேவன் கொடுக்க போகிற தேவனுடைய சுதந்திரமான அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க, அந்த சந்ததிக்காக ஜெபிங்க. அந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணணும்னு அன்னாள் ஜெபித்தாங்க. அதே போல் நாமளும் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தினாலே அறிக்கை செய்து கர்த்தரை துதிப்போம். நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் அண்டையிலே வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய அபிஷேக உடனிருப்பினாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. வழி நடத்துதனாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. சுத்திகரிப்பினாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எடுபடாத நல்ல பங்காகிய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மீதும் எங்கள் சந்ததியில் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இந்த நாளில் எங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இன்றும் எங்களை தொடரச் செய்தவரே, ஆபிரகாமுடைய சந்ததிகளாக எங்களை பார்க்கிறவரே, அப்பா விசுவாசத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை எங்களை மாற்றிக்கொண்டீரே தகப்பனே. ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்து கொண்டீரே அப்பா. இந்த பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக, எங்கள் சந்ததிகளுக்காக, நாங்கள் முதிர் வயதிலே காணக்கூடாத சந்ததிகளுக்காகவும் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். நீர் பிறப்பதற்கு முன்பாக வெறும் 42 சந்ததிகளே கடந்திருக்கிறது. அது லூக்கா 1